தலைவர்களே, தலைவிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று நம்ம ஊருக்கு நல்ல மழை வந்ததை பொருட்டு நாம இன்னைக்கு சொற்போர் அரங்கம் பார்க்க போறோம். என்ன சார், எல்லா இடத்துலயும் பட்டிமன்றம் பண்ணுவாங்க, சொற்போர் பண்ணுவாங்க. எப்ப பண்ணுவாங்க? திருவிழாக்கள்ல பண்ணுவாங்க, கும்பாபிஷேகத்துக்கு பண்ணுவாங்க, கூழ் ஊத்துனா பண்ணுவாங்க. நீங்க என்ன சார் மழை வந்ததை முன்னிட்டு சொற்போர் அரங்கம் வச்சிருக்கீங்க சொன்னாக்கா, மழை மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் சொல்லிருப்பாங்க. அடுத்தது விசும்பின் துளிவீழி கற்றாங்கை. ஆமா, எல்லா புல்லுக்கும் பூச்சிக்கும் புழுவுக்கும் அடிப்படை அமைகிறது எது? மனுஷங்களுக்கும் எது? மழை நீர் தான். ஆகவே அந்த மழையையும் நாம் என்ன பண்றோம்? நாம திருவிழாவாக நினைத்து நாம் என்ன பண்றோம்? இந்த சொற்போர் நடத்த போறோம். சொற்போர், சொற்களால் போர் செய்ய போகிறோம். கத்தி ஆயுதம் வேணாம் நமக்கு, ஆமா புத்தி ஆயுதம் வேணும் நமக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ சொற்போர் அரங்கம். தலைப்பு கவனிங்க. மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது கல்வி செல்வமா பொருட்செல்வமா? இதுதான் தலைப்பு. தொடங்கலாமா? நடுவர் அவர்களே, என்ன நீங்க படிச்சுட்டு தான் நீங்க ஆசிரியரா வந்திருக்கீங்க? என்ன நீங்க ஆசிரியரா வந்த நீங்க கல்வி அறிவோட அவசியம் தெரியாம நீங்க வந்திருப்பீங்க? கல்வி அறிவு தான் சிறந்த அறிவுன்னு பேச வருகிறார் ஞா புவியரசு. இந்த அணி கல்வி, இந்த அணி பொருள், கல்விதான் சிறந்தது பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். கல்விதான் சிறந்தது என்று சொல்வேன். ஏழையாக இருந்தாலும் கல்வி நம்மை முன்னேற்றும். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களும் கல்விதான் உள்ளது. அரசாங்கம் பொருள் வழங்கிறதே. அரசாங்கம் பொருள் வழங்குவதற்கு காரணம் என்ன? நாம் எல்லாம் படிப்பால் முன்னேறுவதற்காக தான். அலெக்ஸ் கிராம்பல் போனை கண்டுபிடித்தாரே, எப்படி? கல்வியாலதான். கல்வியாலதான். வெரி குட். இப்போது சொற் அரங்கம் நடத்துகிறோமே, அது எப்படி? கல்வியால் தான் நடத்துகிறோம். கல்வி இருந்தால் தான் இப்போது பேச முடியும். அதனால் எங்கள் அணிக்கு வெற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. வெற்றி கொடுக்கணும் கேட்க கூடாது. ஓகே, நீ நல்ல சிறந்த வாதத்தை முன்னு வைங்க. யாருடைய வாதம் சிறப்பா இருக்குன்னு சொல்வேன் தவிர வெற்றி தான் தூக்கி கொடுத்துட முடியாது. வெற்றி எவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிளாப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் குடும்பங்களே, அமைதியா கவனிங்க. நீங்கள் எல்லாம் இப்போது பொதுமக்கள் போல நம்ம தானே? ஆமா, அமைதியா கவனிக்கணும். இந்த திருவிழால பாட்டு கச்சேரி வச்சோன்னு தூக்கி கழுத்துக்கு போடுறது, பணம் தூக்கி போடுறதுலாம் கிடையாதுங்க. அமைதியா கவனிக்கணும். ரைட். என்ன சார் நீங்க படிச்சுட்டா மட்டும் போதுமா? திருவண்ணாமலையில இருந்து வண்டி எடுத்து எதுக்கு வரீங்க? காசுக்காக வரீங்க, பொருளுக்காக வரீங்க, பணத்துக்காக வரீங்க. போதா குறைக்கு அடிக்கடி வர சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு வேற எங்க போயிடுறீங்க? வேற லீவ் விட்டாக்கா போராட்டத்துக்கு போயிடுறீங்க. எதுக்காக போறீங்க? பொருளை தேடிதானே போறீங்க அப்படின்னு சொல்லி பேச வருகிறார். பொருள் தான் முக்கியம் என்று பேச வருகிறார் நம்முடைய கோகுல். ஒன்னு சொல்லிடுறேன், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது பணத்தை நோக்கி இல்ல. உனக்கு கிடைக்கிற அதே கௌரவம் எனக்கும் கிடைக்கணும். உனக்கு கிடைக்கக்கூடிய அதே சமூக நீதி எனக்கும் கிடைக்கணும். அதுக்காக தான் போறமே தவிர பொருளை நோக்கி போல. சும்மா ஒரு வாதத்துக்காக உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? ரைட். இப்போது பொருள் தான் முக்கியம் என்று பேச வருகிறார் நம் கோகுல். அக்கத்தில் இருக்கும் மாசர்களே, பக்கத்தில் இருக்கும் பெற்றோர்களே, மேடையில் இருக்கும் மாணவர்களே, நட்பு மிக்க நடுவர்களே, உங்கள் யாவருக்கும் என் பணியான வணக்கம். பொருள் தான் சிறந்தது என்று நான் பேச வந்துள்ளேன். பொருள் சிறந்தது. மேசை, புத்தகம், பென், பென்சில் எல்லாம் பொருள் தான். அந்த பொருள் வச்சுதான் படிக்கிறீங்க, எழுதுறீங்க, எல்லாமே பண்றீங்க. அதனால் பொருள் தான் முக்கியம். பொருள், வீடு எல்லாமே பொருள் தான். கல்வி ஒன்று மட்டும்தான், மூளை. அதனால் கல்வி பொருள் செல்வதற்கு வெற்றி விடுமாறு நடுவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். பொருள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாரு. இல்ல சார், நாங்க ஒரு அம்பு விட்டோம், பதிலுக்கு அவங்க ஒரு அம்பு விட்டாங்க. மீண்டும் கல்வி தான் சொல்லிட்டு இரண்டாவது அம்பு வருகிறார் சாரதி. அனைவருக்கும் வணக்கம்.
ஏன் அனைத்து கிராமங்களின் நடுவே பள்ளி அமைக்கிறார்கள்? இந்த குழந்தைகள் படித்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நட்புணர்வாக இருக்கும் என்றுதான் பள்ளி கட்டுகிறார்கள். நாங்கள் படித்து பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்போம். ஏன் எல்லாரும் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு போகிறாங்க, படிச்சுட்டு பெரிய ஆளாகி உங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு செய்து போடுறதுன்னா அதுக்கு நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருப்போம். படிச்சுட்டு அப்பா அம்மா சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும் படிக்கிறோம் நாம. ஆமா, அப்பா அம்மாவுக்கு பெருமை தேடி தர வேண்டும். சோறும் போடணும் கண்டிப்பா. சோறு வந்து வயசான காலத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ரைட், வாழ்த்துக்கள், குட். அடுத்ததாக கவிஞர் கௌதம். என்ன சார் அம்பு விடுறாங்க? இப்ப நான் விடுறேன் பாருங்க சார் அம்பு. பிரம்மாஸ்திரம். கல்விதான் கிடையாது, பொருள் தான் அப்படின்னு சொல்லி பேச வருகிறார் கௌதம். அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இப்ப கல்வி கேட்கணும்னா பணமும் படிக்கவும் உதவும் என்று நான் சொல்கிறேன். எல்லாரும் கூலி வேலைக்கெல்லாம் ஏன் செல்கிறார்கள்? பணத்திற்கு தானே. பணம் இருந்தால் படிக்கவும் முடியும், எல்லாமும் செய்ய முடியும். பேனா பென்சில் புத்தகம் எல்லாம் பொருள் தானே. அதனால் என் அணிக்கு வெற்றி கொடுக்குமாறு கேட்டு. கும்பிடு போட்டாக வெற்றி கொடுக்க முடியாது. சிறந்த வாதத்தை முன்வைக்கணும். சிறப்பா வாதத்தை வச்சுங்க. வாழ்த்துக்கள், வெரி குட். அடுத்ததாக இல்ல சார் கல்விதான் சிறந்தது பேச வருகிறார் பூபதி. அனைவருக்கும் வணக்கம். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று திருவள்ளுவர் கூறுகிறார். கல்வி கற்காதவன் கள நேரத்து கோப்பான் என்றும் பாரதிதாசன் கூறுகிறார். அதனால் எங்கள் அணிக்கு வெற்றி தருமாறு கேட்டு. வெரி குட், வாழ்த்துக்கள். பேசும்போது சொற்பொழிவு அரங்கத்துல பேசும்போது குறிப்பா ஓகே கவனிங்க. பாரதியார் சொன்னார், பாரதிதாசன் சொன்னார், எங்க தாத்தா சொன்னார், எங்க அப்பா சொன்னார், எங்க அம்மா சொன்னார். என்ன பண்ணுவீங்க? உதாரணத்தை எடுத்துக்காட்டி பேசணும். அதான் இன்னும் சிறப்பா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆமா தானே? ஓகே, வாழ்த்துக்கள் பூபதி. பொருள்தான் என்று பேச வருகிறார் யோக ஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். பள்ளியில் நிறைய பொருட்கள் இருக்கும். பென்சில், பென், சேர், வாட்டர் பாட்டில், டேபிள், இது எல்லாம் ஒரு பொருள். பென்சில் இருந்தா எழுதலாம். இதெல்லாம் ஒரு பொருள். அந்த பொருளை வாங்கிறதுக்கு தேவை பொருள். அதான் அதுவும் ஒரு பணம் தான் சொல்லணும். ஒழுங்கா சொல்லணும். நம்ம பென்சில் வாங்கிறதுக்கு பணம் தேவை. எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு பணம் தான் தேவை. தான் நான் சொல்றேன். நான் பொருள். ஆகவே பொருள் தான். பொருள் இல்லைன்னாக்கா இருள் தான். பொருள் தான் முக்கியம் சொல்லி பேச முடிச்சுட்டாரு யோகஸ்ரீ. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கல்வி அணியினுடைய கடைசி நம்பிக்கை தரணி. கல்விதான் சார் சிறந்த சொல்லி வேகமாக எழுந்து பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வி செல்வத்தை பற்றி பேச வந்துள்ளேன். கல்வி இல்லை என்றால் அறிவு இல்லை. கல்வி இருந்தால் தான் நாம் படித்து முன்னேற முடியும். கல்வி இல்லை என்றால் நாம் எப்படி முன்னேற முடியும்? கல்வி இல்லை என்றால் நாம் வாழவும் முடியாது. இப்போ ஒரு கடைக்கு நாம் செல்கிறோம். அந்த கடையில் நாம் படிக்காமல் இருந்தால் இவர்கள் பொருள் தான் முக்கியம் என்று இவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள் கல்வி செல்லம் தான் பெருசுன்னு சொல்லி பேசுகிறோம். ஆதலால் எங்கள் அணிக்கு வெற்றி கொடுக்குமாறு நடுவரையிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஆதலால் வெற்றி என்பது பாக்கெட்டில் இல்லை. வெற்றி என்பது உங்கள் வார்த்தையிலும் உங்கள் மூளையிலும் இருக்கின்றது. அந்த மூளையை பயன்படுத்தி சிறப்பாக பேசுங்கள். பேசியதற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பொருள்தான் சிறந்தது என்று பேச வருகிறார் பொருள் அணியினுடைய கடைசி வேட்பாளர் பிரித்திகா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்கூலில் ஒட்டிட்டு இருக்கு. ஒரு சாமிக்கு தரும் காணிக்கையோட ஒரு ஏழைக்கு தரும் கல்வியே மேலானது. அதுமாரி நம்மளும் பண்ணணும். பென்சில் பேனை வாங்கிறதுக்குலாம் பணம் வேணும். என்ன ஆச்சுன்னா இந்த அணியில குரூப்ல டூப் ஆகி போச்சு. நம்ம லைவ் வீடியோ போட்டிருக்கோம். நமக்கு வந்து பயம் இல்லை இல்லையா? எங்கள் மாணவர்கள் திறமையானவர்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம லைவ் வீடியோ தான் போடுவோம் எப்பவுமே இல்லையா? பிகாஸ் யூ ஹேவ் த டேலண்ட். என்ன சொன்னாங்க அம்மா பிரித்திகா அம்மா?
ஸ்டோர்ல எழுதி போட்டிருக்கு சார், கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கையை விட ஏழைக்கு கொடுக்கக்கூடிய கல்விதான் சிறந்த சொல்லிட்டு கல்வி எனக்கு வெற்றியை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க மறைமுகமா உங்க டீம் ஆள். அப்படியா? இல்ல, உங்க தரப்பு இதை முடிச்சிருங்க, நான் நெக்ஸ்ட் முடிச்சுக்கிறேன். பொருள் தான் நீ பேச வந்திருக்க. எல்லா பொருளும் பணம் இருந்தால் தான் வாங்க முடியும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எல்லா பொருளும் பணம் இருந்தா தான் வாங்க முடியும்னு சொல்லி நச்சுன்னு ஒரு பதிலோட ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. அதனால பொருள் தான் சிறந்தது. வாக்கர்மா, நாம இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மழை வந்ததுலாம் ஒரு திருவிழா நினைச்சு நாங்க என்ன பண்றோம், நாம பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த இனிய வேலையிலே 2 அணி போர் வீரர்களும் 2 அணி வீரர்களும் மிக சிறப்பாக பேசினார்கள். கல்வி அறிவுதான் இல்லை சார், பொருள் செல்வம் தான் என்று. நல்லா கவனிச்சுக்கோங்க குழந்தைகளா. கல்வி இல்லாத மனிதன் கலர் நிலம் போன்றவன் சொன்னார் பாரதிதாசன் இல்லையா? அதே சமயத்துல பொருள் பணம் பணம் இல்லைன்னு சொன்னா வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? அனைத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தது கல்வியும் பணமும். ஒரு ஊர்ல ஒரு ஏழை வீட்டை பிறந்திருப்பாங்க. அந்த ஏழை வீட்டுல கூரை வீடா இருக்கும். ஆனா அவர் படித்து விட்டு நல்ல நிலைக்கு வந்தார் என்று சொன்னால், கல்வி அறிவு நன்றாக இருந்தால் அந்த ஊரே என்ன சொல்லும், அவரை சூப்பர்ப்பா பாராட்டோம்ல இல்லையா? அதே சமயத்துல ஒரு பணக்காரங்க வீட்டுல பிறந்துட்டு படிக்காம இருந்தாங்கன்னா ஊர் அவங்கள மதிக்குமா? மதிக்காது. அவன் பணத்தை மட்டும் தான் மதிக்கும். அப்போ நம்ம மனுஷங்களா பிறந்த நமக்கு கல்வி அறிவு, அடிப்படை அறிவு எப்படி நம்மளால பசி தாங்க முடியாதோ, அதே போல நாம அறிவு இல்லாம இருந்தோம்னு சொன்ன நாம மிருகமாகி விடுவோம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல கல்வி அறிவு இல்லாதவங்க இருக்கிற பணம் என்ன தெரியுமா? ஒரு கண் பார்வை இல்லாம இருக்கிறாங்கல்ல, சிறப்பு தேவையுடையவங்க, அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நாம இந்த உலகத்தை பாரு சொல்றோம்ல, நாம அது என்னது பார்க்க முடியுமா? அவங்கள பாவம். இப்போ கலர் நிலம் அதே போல நல்ல வழியில் நாம் சம்பாதிக்க வேண்டும். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயங்கள் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொல்லிருக்காங்க இல்லையா? அப்போ எழுத்தறிவு தான் மிகவும் சிறந்த அறிவு. அந்த எழுத்தறிவை வைத்து பொருட்செல்வத்தை நாம நன்கு சம்பாதித்து நல்லபடியா வாழ்வோம். நாம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பிறருக்கும் நம்ம கிட்ட மீறி போச்சுன்னா நிறைய நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க, தானம் பண்ணணும். நம்ம நிறைய காசு இருந்துச்சுன்னா கொடுத்து உதவலாம், அறிவு இருந்துச்சுனாக்கா சொல்லி உதவலாம், வழிகாட்டி உதவலாம். ஆகவே இதை போன்ற மழைக்கு அடுத்த நாளில் சிறப்பாக சொற்பொழில் கலந்து கொண்ட உங்களுக்கு வாழ்த்துக்கள். கலந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே போல நம் என்ன நிகழ்ச்சி பண்ணாலும் இப்ப லைவ்ல போயிடுறோம். பிகாஸ் போன்ல என்ன இல்ல, மெமரி இல்ல. ஸோ லைவ்ல இணைய வழியாகவும் பார்த்து நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பிழைகளை பொறுத்தும் நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு நம்மை ஊக்கப்படுத்தியும் வாழ்த்தக்கூடிய இணைய உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த வீடியோவை எடுத்த நம்முடைய நிரஞ்சனுக்கும் நன்றி தெரிவித்து நாம நம்முடைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.